Hello Pyro Squad, welcome back to our channel. So எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு வந்து நம்ம வந்து மீட் பண்றோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து என்ன இந்த கெட்டப் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ட்ரிப்பு கிளம்பிட்டோம். ஸோ நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 months-ஆக வந்து பெருசாக அந்த பைக் ரைட் அப்படிலாம் அதுவே போகல. ஸோ உங்களுக்கும் வந்து அதுக்கான ரீசன் தெரியும். ஸோ இப்போ தான் வந்து ஓகே கொஞ்சம் வந்து லைஃப் ஹாஸ் டு மூவ் ஆன், ரியாலிட்டி ஹிட்ஸ் அப்படின்ற மாதிரி நான் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிள் ஆகிட்டேன் முன்னாடி விட. ஏன்னா வந்து மம்மியை மெயினாக பார்த்துக்கணும் அண்ட் ஃபேமிலியை பார்த்துக்கணும். ஸோ அதுக்காக வந்து ரெஸ்பான்சிபிள் கிட் ஆகிட்டேன். அண்ட் நம்ம வந்து இன்றைக்கி ட்ரிப்பு கிளம்பிட்டோம். ஸோ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியாது சீரியஸாக. ஏன்னா வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து பிளான் பண்ணது என்னமோ ஒன்று, ஆனால் அவங்க வந்து கடைசி நேரத்தில் இங்கே போகல, நம்ம அங்கே போகிறோம் இங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என் கூட சரி நீங்களும் வாங்க நம்ம எங்கே போகிறோம் அப்படின்றதே வந்து பாருங்கள். ஸோ பைக் ட்ரிப்பாக போயிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ, நம்ம வந்து கார் ட்ரிப்பில் போகிறோம். ஸோ நான் பைக் ரைடிங் வந்து கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா என்னால் ஃபோக்கஸ் பண்ணி ஓட்ட முடியல. நான் இன்னும் வந்து கொஞ்சம் கோயிங் த்ரூவில் தான் இருக்கேன். அண்ட் பைக் வந்து ரெடி பண்ணணும். நான் பைக் தொட்டு 8 மாதம் மேலே ஆகுது. ஸோ நான் பைக்கு வந்து ரெடி பண்ணாமல் என்னால் ட்ரிப்புக்கு கொண்டு போக முடியாது. அண்ட் என் லக்கேஜ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த லக்கேஜை தூக்கிட்டு நம்ம வந்து ட்ரிப்புக்கு கிளம்போம். அண்ட் இந்த லக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நான் 1 day ட்ரிப்பாக இருந்தாலும் இதான் தூக்கிட்டு போவேன், ஒரு 4 days இருந்தாலும் இதான் தூக்கிட்டு போவேன். ஒரு நாளைக்கெலாம் யாராவது இவ்வளோ பெரிய லக்கேஜ் எடுத்துகிட்டு போவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எடுத்துகிட்டு போவேன். ஸோ அது மட்டும் இல்லை, இந்த லக்கேஜ் வந்து எப்பயுமே வந்து என் டேடி தான் எனக்கு பேக் பண்ணி கொடுப்பாரு. நான் ட்ரிப்பு போகிறனாலே வந்து பேக்கிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய டேடி தான் பண்ணி கொடுப்பாரு. ஸோ இந்த டைம் ஃபர்ஸ்ட் டைம் இந்த லக்கேஜ் வாங்கியே சொல்லலாம். இந்த வாங்கியே வந்து இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் நானே வந்து பேக் பண்ணேன். ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு அவர் இல்லையே அப்படின்ட்டு. பட் சொன்ன மாதிரி வந்து லைஃப் ஹாஸ் டு மூவ் ஆன். 8 months ஆயிடுச்சு. பட் இன்னும் வந்து முடியல, விடுங்க, அது வேண்டாம் நமக்கு. ஸோ he will be watching me, so that's fine for me. அதில் எந்திரிக்கும் போது யாரும் எழுந்திரிக்க மாட்டாங்க, டேடி எழுந்திருப்பார். ஸோ ஃபுல்லாக இருந்தே நான் வந்து கேட் வரைக்கும் வந்து டாட்டா சொல்லிட்டு வருவார். ஸோ நான் வந்து காருக்கு போயிடுறேன். டைம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா 3:45 ஆகுது. 3 o'clock கிளம்புறதா பிளான் இருந்துச்சு. நம்ம ஃப்ரெண்ட் கேங்கில் வந்து எப்பவுமே இந்த ஜோக் கொடுக்குறதுக்குனே ஒருத்தவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்துட்டு 3 மணிக்கு கிளம்புறோம் பிளான். அதாவது காலையில் ஏர்லி மார்னிங் 3 மணிக்கு கிளம்புறது. நைட் 12 o'clock வந்து மெசேஜ் பண்ணுறாங்க, நான் வரமாட்டேன்னு நினைக்கிறேன், நான் வரல அப்படின்றாங்க. ஐ வாஸ் லைக், என்னடி சொல்கிற, நீ என்ன சொல்கிற அப்படிதான் இருந்துச்சு. ஓகே நம்ம வந்து காருக்கு போயிட்டு லக்கேஜ் எல்லாம் வந்து பேர் என்ன லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் உங்களை vlogல பார்க்குறேன். அதாவது நண்பர்களே, அந்த ஃப்ரெண்ட் அவ்வளோதான் வரல. இவ்வளோக்கு எவ்வளோ நான் ஹோப் வச்சேனோ அவ்வளோக்கு அவ்வளோ என் ஹோப்பை வந்து பிரேக் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா இன்னொரு ஃப்ரெண்டை பிக்கப் பண்ண போயிட்டு இருக்கோம். எங்க நம்ம போறோம்? பிக்கப் பண்ண போறோம். சோ போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு நேரா டெஸ்டினேஷன். ஆமா, நம்ம எங்க போறோம்? டெஸ்டினேஷன் ஏற்காடா? அப்ப கொல்லி ஹில்ஸ், ஏலகிரி என்னமோ சொன்னீங்க. சும்மா சீட்டுக்குள்ள கூட்டி பார்த்தோம். ஓகே சரி, அப்ப நம்ம வந்து ஏற்காடு தான் போறோம். ஓகே, நம்ம அப்ராக்சிமேட்டா எவ்வளவு நேரத்துல போய் சேருவோம்? இப்படியே போனா சீக்கிரம் மேல போய் சேர்ந்துருவோம். கைவிடப்படா சொல்றா, கைவிடப்படா. ஐயோ சாரி, நான் வெளில வேடிக்கை பார்த்தேன், அவங்க கை விட்டுட்டாங்க. நம்ம வந்து சீட் கோட் போட்டு ஹெலிகாப்டர் வர வச்சு நேரா ஏற்காடுக்கு ஹெலிகாப்டர்ல போயிடுவோம். ஏன் கார்லயே கம்ப்ளை வித் மீ போட்டுரு. கார் பறக்கும்ல? பல வருஷம் ஆச்சு ஜிடி விளையாடி. சரி ஓகே, நம்ம வந்து கிட்ட போயிட்டோம் பிக்கப் பண்றதுக்கு. போயிட்டு ஓடிபி நம்பர் வாங்கிட்டு பிக்கப் பண்ணி போயிடுவோம். வந்துட்டாருப்பா ஒசாமா பின் லாடன். காப்பிரைட் எப்படா க்ளோஸ் பண்ண வைக்கலாம்னு இருக்காங்க. இதுக்கு கூட காப்பிரைட், பாட்டுக்கு காப்பிரைட் விழுக்கும். டீ ரைட் அதனால புரியாம பாக்க. இப்ப சொன்னதை நீ அப்படியே சொல்ற. இப்போ சொல்லு, இப்ப சொன்னதை நீ அப்படியே சொல்ற. சொல்லு. இல்ல இப்ப வந்து சூப்பரா ஒரு டயலாக் சொல்றா. கேமரா ஆன் பண்ணதும் சொல்ல மாட்டான். சொல்லு. சாப்பிடுங்க சமோசா இதெல்லாம் விடு, நீ இன்னொரு சொல்லு. நல்ல அந்த ஃப்ளோ வந்துச்சு. அப்படியே கண்டக்டர் மாதிரியே சொல்லு. நீ சொல்லு, வண்டி 5 நிமிஷம் நிக்கும். சொல்லு, வண்டி 5 நிமிஷம் நிக்கும் சார். யூரின் போறவங்க எல்லாம் போலாம், டீ சாப்பிடுறவங்க எல்லாம் சாப்பிடலாம், வாங்க வாங்க வாங்க. இது அந்த கண்டக்டரே விக்கிற மாதிரி. ஓகே, சோ நாங்க வந்து பெட்ரோல் போறோம். 2000 ரூபாய்க்கு போட்டிருக்கோம். ரொம்ப குஷி போல.
சரி என்ன என்ன இது புது புது காஸ்டியூம் வெக்கேஷன் மோட். இவங்கட்டலாம் இவ்வளோ நல்ல ட்ரெஸ் இருக்கு. தம்பி முதல்ல போட வேண்டியதை போடுங்க. இவ்வளோ நல்லாலாம் உன்ட்ட ட்ரெஸ் இருக்கு. அது என்ன புதுசா இவ்வளோ காஸ்டியூம்ஸ் இறக்கிட்டே இருக்கு. ஐ வாட்ச் போடுவா? வேணாம் வேணாம் போதும் போதும் ஓவரா இருக்கு. ஏதாவது பொண்ணு பார்க்கணுமா? அதையும் பார்க்கணுமா? நானு கேர்ள்ஸ் ஓகே. இப்போ திரும்புங்க. அண்ணா மாசா இருக்கணா நீ மாசா காப்பிரைட்ஸ் காப்பிரைட்ஸ். ரைடர் போறாரு டியூக்ல. நம்ம அஸ்வின் ரைடர் மாதிரியே அவரும் போறாரு. அவரை தான் சேஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். எங்களை பார்த்தா உனக்கு என்ன ஞாபகம் வருது? நான் இப்படிதான் பேக் மாதிரி பேக் பின்னாடி வச்சிட்டு லடாக் ஃபுல்லா ஓட்டிந்து என் பேக் எல்லாம் உங்ககிட்ட தள்ளிடுவேன். சரி நம்மளும் சீக்கிரமா பைக் ரைட் போகணும். இதெல்லாம் பார்த்தா மிஸ் பண்றேன் நான் பைக் ரைடு. அது கரெக்டா டியூக்கு. எப்போ மேடம் பைரோ எடுப்பீங்க? எடுக்கணும். முதல்ல வண்டி ரெடி பண்ணணும். குட் மார்னிங் பைரோஸ் கேர்ள். குட் மார்னிங். கண்ணு சந்திரமுகி கண்ணு மாதிரி இருக்கு இப்போ. நீ பண்ணு ஆமா சீரியஸா. சரசுக்கராரா அதுக்குள்ள வந்து எல்லாரும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க பாருங்க எப்படி தூங்குறாங்க. இங்க ஒருத்தன் தூங்குறான், அங்க ஒருத்தன் தூங்குறான். ஒருத்தவங்க தான் இப்ப என் கம்பெனிக்கு இருக்காங்க. எனக்கும் லைட்டா தூக்கம் வருது. ஏம்மா தூங்கிடாத. நானும் தூங்கிட்டுமா? இதே மாதிரி சாங்கோட ரெக்கார்ட் பண்ண நம்ம சேனல் பேனுமா? எங்கடா போறீங்க? எங்கடா போறீங்க? எங்க போறீங்க? கூட்டம் கூட்டமா அழிவுட மாட்டுறானுங்க. ட்ரிப்பு போனா கூட எடிட்டிங் முக்கியம்ல. ஒர்க் ஃபர்ஸ்ட். ஒண்ணு ஆபீஸ் போறது, எடிட் பண்றது, தூங்குறது, சாப்பிடுறது, ஸ்நாக்ஸ் தான் அதிகம். அத வேற ஸ்னாப் போட்டு வெறுப்பேத்திருக்கு. நான் ஒரு எடிட்டிங் மட்டும் நான் முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் ஜாலியா நம்ம வைபிங் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நீ தூங்கிடுவ ஃப்ரெண்ட். கண்டிப்பா ஒரு நாப் போடுவா. இவர் ஆயிரலான்னு இருக்கேன். ஏன் ட்ரக் டிரைவர்? ட்ரக்கு செம்மையா இருக்கும், பெருசா இருக்கும். நான் குட்டியா இருக்கேன், ஓட்டிட்டு போனா செம்மையா இருக்கும். மேல டாப் வியூ. ஆமா இப்படி தெரியும் எனக்கு ரோடு. ஏன்னா அதுல ஆக்சிடென்ட் பண்ண கேஸ் இல்லையா? நான் ஆக்சிடென்ட்லாம் பண்ண மாட்டேன். ரொம்ப நாளா நீ மட்டும் தான் கேஸ் வாங்க மாதிரி. நான் ரொம்ப நாளா யூடியூப்ல வீடியோ போடாம இருக்கேன். போட்டா தானே கேஸ் வாங்குறதுக்கு. மலையாளம் பேச மாட்டேன். ஏடா சுபாஷ் என்ன மானே மண்டே ஏறா. ஏய் இவ்ளோ ஏன்டா வீடியோ ஆன் பண்ண மட்டும் வாயை மூடிடுறீங்க? ஏடா மோனே. ஏ மோனே மாமா ஓடா போய்க்கோடா போய்க்கோடா குஞ்சு மோனே குட்டண்ணா குஞ்சு மோனே. நீ வந்து என் வாயை தான் எடுக்கிற எல்லா வீடியோலயும். என்ன நீ எடுக்க மாட்டேனா? ஹைட்டா வேற இருக்கு இது. நீ என்ன எடுக்க மாட்டே? கையை தூக்கணும் மேல. இப்ப கூட பாரு, நீயே பாரு நீ எத்த வீடியோ. ஏ மூஞ்சி தான் தெரியுது, வாய் எங்க தெரியுது? இப்பதான் தூக்கி அது மூஞ்சு. இதுக்கு முன்னாடி எங்க வச்ச? அது நெஞ்சு. அது வயிறு. கொஞ்சம் தள்ளி. அதுக்கு உன்னாலே சூடா எந்தன் காஷ்மீரா ஆவு பேரா நல்லா நம்ம வந்து நல்ல கண்ணாடிய போட்டுக்கிட்டு 4 பேரும் வர கண்ணாடி போட்டு எப்படி போயிட்டு இருக்கோம்னு நினைச்சு அந்த சாங் போடு. அதுதான் கரெக்டா இருக்கும். இல்ல நமக்கு இந்த பாட்டு தான் நல்லா இருக்கும். ஷார்ட்ஸ் மாட்டிக்கிட்டு தள்ளையா செமையா இருக்கும். ஏன்டா எனக்கு கஸ்டடி தானே. அடுத்து எனக்கு கஸ்டடி. இவ்வளவு பாட்டு நான் யூடியூப்ல போடுறதுக்கு சாரா இப்படிதான்டா 4 பேர் தெரியும். அல்ல பாட்டு சவுண்ட்
பிஃபோர் ஃபேஸ். இந்த கார்ல நான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நான் மொட்டை மாடிக்கு போறேன். இவ்வளவு நாள் நான் ஓட்டிட்டு டிரைவர் வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸ்லோவா போகணும், கவுத்துட்டு கூட ஏதாவது சான்ஸ் கண்ணாடி பாத்துருமா திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்கோ, நீங்க கொஞ்சம் திருப்புங்கோ. ஐயா கொஞ்சம் காட்டுங்க. கண்ணாடி இல்லாம நான் மூஞ்ச கட்டணும். திருப்பா 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 திருப்பா. ஐயோ கண்ணாடி என்ன பண்றீங்க? சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன், ஸ்நாக்ஸ் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். செமையா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. அபி அங்க ஆடு. மேடம் அத சொல்லல, அங்க ஆடு இருக்கு. நீங்க முருகரை பார்த்திருப்பீங்க, எல்லாரையும் பார்த்திருப்பீங்க. இதோ பாருங்க, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நானே பாக்குறேன் இவ்வளவு பெரிய ஜீசஸ் ஸ்டாச்சு. ஒரு ஜீசஸ் தானே, நான் வேர்டுக்கு மாத்தி சொல்லிருப்பேன். ஆமா ஜீசஸ் தான். இன்னும் கொஞ்ச நேரத்துல போயிருவோம். காலையில 3:30 மணிக்கு எடுத்தது. இன்னும் கொஞ்ச நேரம் யா சோ ஓகே. ஏடா புலிங்க மாதிரி பண்றீங்க. சோ இங்க நான் சொல்றேன். அந்த சோ வேற, இந்த சோ வேற. ஓகே சோ ஷிட். ஓகே எங்களுக்கு வந்து இல்ல நான் சொல்லல, எங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஒழுங்கா பிளேஸ் கிடைக்கல. A to B ஒன்னு இருந்துச்சு, பட் ரொம்ப கிரௌடடா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இல்ல அவன் வந்து ஹோட்டல்ல சொல்லல, எதிர்க்க ஒரு பொண்ணு வந்துச்சு. வந்து ஏன் நீங்க நல்லா இருக்கீங்க போலாம் அப்படின்றாங்க. சோ யா வந்த இடம் ஏற்காடு, வந்த இடம் ஏற்காடு, பலியாடு. செமையா இருக்குல்ல? இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் இந்த ரோட்ல டிராவல் பண்ணா நம்ம வந்து மலை ஏறிடலாம். எனக்கு லைட்டா இப்பதான் தூக்க வர ஆரம்பிச்சுது. நம்ம வந்து மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஹேர்பின் பெண்ட். சே, நம்ம பைரோல எவ்வளவு எல்லாம் பெண்ட் வச்சிருக்கோம்ல. மிஸ் பைரோ. ஹலோ பைரோ ஸ்குவாட். ஹலோ ஸ்குவாட். ஸோ நாங்கள் வந்துட்டு ஹில்ல தான் இருக்கோம். லன்ச் வாங்குறதுக்காக போயிருக்கோம். ஏன்னா அங்கே போயிட்டு அங்கே சரௌண்டிங்கில் எதுவுமே கிடையாது சுத்தமாக. ஸோ அது வந்து ஒரு ப்ரைவேட் வில்லா மாதிரி. அதனால இங்கே வந்து பிரபாகரன் உணவகம் அப்படின்னு சொல்லி எங்க கூட வந்து பிரபா ஒயிட்ஸா அந்த ஜோக் தானே உங்களுக்கு. யா ஸோ பிரபாகரன் உணவகம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ஃபேமஸ், அங்கதான் மச்சான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க கூட வந்தவங்க வந்து அட்டம் புட்டிச்சு அங்க போயிருக்காங்க. கைப்புள்ள இன்னும் எட்ட புளிச்சிட்டு இருக்கு. தூங்கு. யா ஃபைனலி டெஸ்டினேஷன் ரீச் ஆயாச்சு. ஃபுட்டும் வாங்கியாச்சு. ரொம்ப டயர்டாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கடுத்து வந்து அட்வென்ச்சருக்கு கிளம்ப வேண்டியது தான். ஸோ நான் வந்து இப்போ ப்ராப்பர்ட்டி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது வந்து ஃப்ளவர்ஸ் இருக்கு. ஆக்சுவலி எனக்கு வந்து ஃப்ளவர்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டிஃப்ரெண்ட்டாக வந்து ஃப்ளவர்ஸ் கலெக்ட் பண்ணுவேன் நான். இங்கே நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது. ஜாலி ஃப்ளவர்ஸ் இருக்குது பார்த்தியா? கலர்லாம் சூப்பராக இருக்குது பாரு. தவம் பண்ண போறீங்க? ஓ இங்கே ஸ்டோன் இருக்கிறதே நான் பார்க்கல. போங்க போய் ஓம் நித்யானந்தாய்க்கு பஜனை பண்ணுங்க. லோக்கியானந்தா, இவர் லோக்கியானந்தா, இவர் அஸ்வினானந்தா, அவரு சத்யானந்தானா? நான் அபியானந்தா. இல்லடா நான் பைரோசானந்தாடா. எப்படி சம்போ சம்போ சங்கர். ஏய் நீ வந்து டான்ஸ் சாமியார் மாதிரி பண்றீங்க. ஓஹோ நீ 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 மெடிடேஷன்ல இறங்குறியா? டேய் இவன் அல்டிமேட்ரா. இங்க வேற இவங்களும் தவம் பண்றாங்க கம்பெனிக்கு. ஓகே ஸோ இதுதான் வந்து லிவிங் ஏரியா.
பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. இங்கே வந்து டைனிங் ஸ்பேஸ் இருக்குது, மேலே வந்து ஸ்டேர்ஸ் போகுது. நானே இப்போ தான் இந்த வீட்டை பார்க்குறேன். இங்கே ஒரு ஸ்டே இருக்குது, அங்கே ஒரு வாஷ்ரூம் இருக்குது. கேர்ள்ஸ் நான் ஒருத்தி தான் இருக்கேன், நான் கீழே இருந்துப்பேன். ஓகே, நீங்கள் மேலே என்ன வேணால் பண்ணுங்கள், என்னை தனிமையில் விடுங்க போதும். நான் தனிமையை தேடி வந்திருக்கேன், அதனால் நான் தனியாக கீழே இருந்துப்பேன். ஓகே, என் ஃப்ரெண்டை நான் இந்த தருணத்தில் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நான் இந்த ரூம் எடுத்துக்கிறேன்டா, நீங்கள் கீழே போகடா. டே இது சூப்பராக இருக்குடா. பால்கனி இஸ் தேர். நோ இது கேர்ள்ஸ் ரூமா மாத்திருங்க. ஓகே, இது எனக்கு கேர்ள் ரூமா மாத்திருங்க. இல்ல அது ரெஸ்ட் ரூம் இல்ல, ரெஸ்ட் ரூம் உள்ள இருக்கு. வாவ், இது பாய்ஸ் ஏரியா. இங்க ஒரு ஃப்ளவர் இருக்கு. நைஸ். நீ கீழே இருங்க. பாய்ஸ், லெட்ஸ் ஹேவ் ஃபன். பூட்டிட்டு போறீங்களா? என் டோலி வந்திருந்தா இந்த பேச்செல்லாம் நீங்க பேசியிருப்பீங்களா? நான் டாப் ஃப்ளோர். ஓகே ஓகே, சின்ன பொண்ணு மேல் ஃப்ளோர். ஓகே பாய். குட் பாய். இங்கே வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் க்யூட்டாக நிறைய இருந்துச்சு. நான் அப்படியே அதெல்லாம் பறிச்சுட்டேன். இப்போ எல்லோ கலர், அது ஒரு மாதிரி ஹாஃப் ஒயிட், ரெட்டு, இது மெஜந்தா, இது வந்து வயலட். செம்மையாக இருக்குல்ல, க்யூட்டாக. ஐ லவ் ஃப்ளவர்ஸ். வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா, இன்னைக்கு சமையல் பார்த்தீங்கன்னா சுட சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி தான், ஒயிட் ரைஸ், சிக்கன் 65, மட்டன் சுக்கா, ரைத்தா, தண்ணி, கோழி போட்ட முட்டை, சாப்பிடுறதெல்லாம் பூ முட்டை. வாங்க சாப்பிடுவோம். வாழ்க வளமுடன். ஹலோ ஃபயர் ஸ்கொயர். ஸோ நாங்கள் வந்து தூங்கி எந்திரிச்சாச்சு. ஆக்சுவலி லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சு கொஞ்சம் நேரம் தூங்கி எந்திரிச்சிட்டேன். அதே மாதிரி நான் அடம் பிடிச்ச மாதிரியே வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்த ரூம் எனக்கு தான் அப்படி சொல்லிட்டு நான் என் லக்கேஜ் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். ஸோ தூங்கி எந்திரிச்சு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இப்போ வந்து நம்ம வந்து அட்வென்ச்சரஸாக வந்து போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் ரெடி ஆகிட்டேன். ஜில்லுன்னு காற்று தெரியும், நீ தான் சொல்லுவேன். ஆக்சுவலி நல்லா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரிலாம் வந்து ஓவர்டேக் பண்ணிலாம் போகாதீங்க. சேஃப்டியாக வண்டி விட்டுங்க. நம்ம வழி விட்டுறணும். ஆமாம். ரொம்ப டேஞ்சராக ஓட்டுறாங்க அவங்க எல்லாரும். ரொம்ப சேஃபாக ஓட்டுங்க. அவங்களுக்கு பழக்கப்பட்ட ரோடாக இருக்கலாம், நமக்கு இதெல்லாம் புதுசு இல்லையா. உயிர் தான் முக்கியம். இந்த ஊர்ல பாரு, எல்லாரும் ட்ரங்க் அண்ட் டிரைவ் இல்ல, ஸ்மோக் அண்ட் டிரைவ். எல்லார் கையிலயும் வந்து ஒரு சிகரெட் இருக்கு. நம்மள புசு ஓவர் கிராஸ் பண்ணி போனாங்க, ஓவர்டேக் பண்ணி போனாங்கல்ல, அங்க அப்படியே லைனா போலீஸ் பிடிக்க வச்சிருக்காங்க. ஹெல்மெட் போட வேண்டியதுக்கு. எதுக்கு? சேஃப்டியா போவோம், ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவோம். இந்த பாருங்க, சீட் பெல்ட் போட்டிருக்கேன், கேஸ் வாங்காம இருக்கோம். ஆமாம். சோ பி கேர்ஃபுல். என்ன சொன்னேன்? ஆமா, இந்த ஸ்ட்ரீட் பேர் வந்து 200 rupees ஸ்ட்ரீட். ஏன்னா அங்க ஜாக்கெட் வந்து எல்லாமே எது எடுத்தாலும் 200 rupees வித்துட்டு இருக்காங்க போல. காலையில இந்த ரோடே டிராபிக், அதனாலதான். ஒரு 200 வேணுமா லோக்கி? உனக்கு ஒரு 200 ரூபாய் ஜாக்கெட். இந்த ஸ்ட்ரீட் பேர் 200 ஸ்ட்ரீட்ல, அது நீயா வச்ச பேரு. அது ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக வச்சே. பபிள்ஸ் இருக்குடா. வந்துட்டோம் ஸ்கை பார்க். போர்டு வந்துருச்சுன்னு சொன்னேன். இன்னும் 4 minutesல வந்துரும். ஆமா, குடும்பங்கள் கொண்டாடும் சேனல், யூடியூப் சேனல். நம்மளே சொல்ல வேண்டியதுதான். சொல்லு. அடுத்தது பைரஸ் வெற்றி கழகம் ஓபன் பண்ண போறோம். பைரோஸ் வெற்றி கழகம், யூ மீன் PVK? ஆமா, ஏன்னா நீ TVKல ஜாயின் பண்ண போறீங்களா? அப்ப அக்கா வர ரெடி விடு. ஸ்கை பார்க் டிக்கெட் கவுண்டர், கார் பார்க் இங்க தான் இருக்கு. நீயும் ரொம்ப நேரம் கார் பார்க்னா இங்க தான ரோடோ. வந்துட்டாப்ல இங்க தான் நம்ம போறோம். நம்ம எங்க இருக்கோம்? பக்கோடா பார்க்கா? பக்கோடா பார்க்ல இருக்கோம். பலூன் ஷூட் பண்றியா? நோ. ஷூட் பண்றீங்களா?
அதை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். அது அப்படியே மேலே விட்டா பாஸ்கெட் பால் இருக்கு. இங்கே டீ வாங்கி குடிச்சிடலாம்டா. டே இது டீ காஃபி ஷாப்ல ஷாப் உள்ளலாம் போய் போகிறோம். சூப்பராக ஒரு திங் வாங்கியிருக்கேன். துப்பாக்கி ஹேண்ட்ஸ் அப். இந்த சுடு. ஸோ இதில் வந்து டார்ச் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன டார்ச் இங்கே பாரு கலர் லைட் இருக்கு. இதுவும் சூப்பரா இருக்கு. நான் இதையும் வாங்க போறேன். நல்லா இருக்குடா. எனக்கு அந்த பபிள் வாங்கலாமா இது வாங்கலாமா? அது வாங்கி வீட்டுக்கு கொடுத்தோம். கொஞ்ச நாள்ல ஒர்க் ஆகாம போயிடுச்சுன்னா லைட் மாத்திக்கலாம். அது பிஞ்சு போனா கூட லைட் எரியுது. அப்ப பிஞ்சு போகும். ஐயோ அதை சொல்லல. அதை சொல்ல இந்த இடம் இருக்குல்ல சும்மா நம்ம எந்த நேரம் பிடிச்சிக்கலாம். வேணும்னு பிடிச்சி என்ன பண்ண இது மட்டும் தனியா வந்து இது மட்டும் தனியாக பிடிச்சிக்கலாம். ஆனா பிஞ்சு போனாலும் இந்த லைட் ஃபிக் ஃபிக் ஹனி ஃபிக் நைஸ். நான் வந்து சாப்பிடுறேன். என்பது அனுப்பிச்சுடுறா. ப்ரோ 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 பாஸ்கெட் பால் போடுறீங்க. லைட் வருதா பாருங்க. பரவாயில்லையே. அவரு பிசினஸ்மேன் பேசாம நான் இங்க வந்து ஒரு கடையை போட்டுருக்கேன். போறீங்க எப்படி இருந்தது? வாங்கியிருக்கோம். நான் சாக்லேட் வாங்கியிருக்கேன். லைக் மேங்கோல 4 மசால 4 இதெல்லாம் வந்து டாய்ஸ் குவாலிட்டி. யார் குழந்தைங்க? நான் பண்ண குழந்தை. போஸ்ட் லைக் Zara மாடல். you post like a Zara model. இருங்க தண்ணியை கொஞ்சம் ஏய் மூணு பேரும் ஓகே post like a Zara model. 6:30 க்கு கவுண்டர் ஓபன். வானவில் ஓகே முடிஞ்சிருச்சா? ஓகே முடிஞ்சிருச்சுல? சோ அவ்வளவு சோன்றா. Hey, it's bro. Bromance. You are going to see the bromance. Bro. ஓகே ஆனா சமய குமுறுது நான் தெரியாம. குறுக்க இந்த கௌஷிக் வந்தா vlog எடுத்துட்டு இருக்கீங்க நீங்க மட்டும் இப்படி போறீங்க குறுக்க. Oh my god. நீ தான் பார்த்தா சந்தானம் ஓட்டுவானே. பாதி பேர் அதை பார்த்துருக்காங்க. ஏய் பாய் அந்த பக்கம் எதுக்கு நம்மளுக்கு ஆட்டின் வேணும். ஏய் டன் 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 டன். TISCO